நல்லா கவனிப்பீங்களா? ரெண்டு பேரும் நீ ரெண்டு பேர் தான் இருக்கீங்க, நல்லா கவனிங்க. புரியல? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவைக்கு ஏன் இவ்வளவு வல்லமை இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் அதன் மேல் சிந்தப்பட்டிருக்கிறதுனால அதற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், இயேசு இரத்தம் சிந்தப்படுகிற இடம் எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த இடம், எங்கே முக்கியப்படுத்துகிறதோ அந்த இடம் எப்பொழுதும் தேவ வல்லமையினால் நிறைந்திருக்கும். ஆமேன். ஆமாம், நம்ம இரத்தத்தை அதிகமாக மேன்மைப்படுத்த வேண்டும், அதிகமாக அதை சொல்லி உயர்த்த வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்து தேசத்தில் அடிமையாக 400 வருஷம் வாழ்கிறாங்க. அப்படி வாழுகிறப்போ அடிமையின் கொடூரம் அவர்களால் சகித்து கொள்ள முடியல. அதனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்பொழுது மோசேங்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் எழுப்புறார். அந்த மோசையின் மூலமாக அந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க இந்த மோசையை தேவன் அனுப்புகிறார். அப்பொழுது அங்கே நிறைய அற்புதங்கள் நடக்கிறது. பார்வோன் இருதயம் கடினப்பட தேவனுடைய அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்குது. கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் இந்த மாதம் 1ஆம் தேதியில் 14ஆம் தேதியில், அதாவது உங்களுக்கு அது முதல் மாதம் 1ஆம் தேதி அன்று இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுங்க, உங்களுடைய வீட்டில் சாயங்கால நேரம் அதை அடித்து அதை நிலை சட்டங்களில் நினச்சிங்க அந்த இரத்தத்தை பூசி, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலை சட்டங்களில் பூசி, இரவில் நீங்கள் அதை சுட்டு அந்த மாமிசத்தை புசித்து தீவிரமாய் புறப்படுகிறதற்கு என்ன செய்யுங்க, ஆயத்தமாயிருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், அந்த நிலை சட்டங்களில் பூசப்பட்ட இரத்தம் அவங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தது. ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள மீட்டு அவங்கள அதிலிருந்து ரட்சித்து அதிலிருந்து அவங்கள ஒரு ஆசீர்வாதமான ஒரு கானானுக்குள்ளே போகிறதற்கு அதுவே ஆரம்பமாக இருந்தது. ஆமேன். இயேசு ரத்தம் எங்கே உயர்த்தப்படுகிறதோ அங்கேருந்து ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிறது. ஆமேன். நீங்கள் எங்கே இயேசு ரத்தத்தை நீங்கள் விசுவாசமாக நீங்கள் மேன்மைப்படுத்துகிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் துவங்குகிறது. ஆமேன். ஆமாம், இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசத்தினாலே அதை ஆசரித்தார்கள். அதை சும்மா கடமைக்கெல்லாம் செய்யலையாம், விசுவாசத்தோடு அதை செய்தார்களாம். அப்போ இயேசு சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய இரத்தம் இந்த பூமியில் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தை நம்ம எங்கே விசுவாசமாக சொல்கிறோமோ அங்கே நமக்கு விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு நம்ம அந்த வசனத்தை வைத்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். கவனியுங்கள். யாத்ராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அடித்து
அந்த சாயங்கால நேரத்தில் அடித்து அந்த இரத்தத்தை நிலச்சட்டங்களில் பூசுங்கன்னு சொன்னாரே, அந்த இரத்தம் உங்களுக்கு என்னதான் இருக்குமா? அடையாளமாக இருக்கும். எல்லாரும் சொல்லுங்கள், அடையாளமாக இருக்கும். சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தம் எனக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமேன். உங்களுக்கு நெத்தியில், உங்கள் வீட்டில் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற என் அன்புக்குரியவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் மேலே ஒரு அடையாளம் இருக்கிறது. என்ன அடையாளம்னா, இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட அடையாளம். இயேசு இரத்தத்தால் நீங்கள் மூடப்பட்டிருக்கிறதுக்கான அடையாளம். உங்களுடைய நெற்றியில் இயேசுவின் இரத்தம் இருக்கிறது என்பதான ஒரு அடையாளம். ஆமேன். ஆம். அடுத்தது பாருங்கள், அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். இரத்தத்தை பார்த்து, அந்த இரத்தத்தை பார்த்து தான் நான் கடந்து போவேன். அடுத்தது, நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராதிருக்கும். பாருங்கள், இரத்தம்தான் உங்களுக்கு அடையாளம். இரத்தம்தான் உங்களை விட்டு அந்த மரணம் அல்லது அந்த வாதை, அந்த பேரழிவு, அந்த கேடு எதுவும் வராதபடிக்கு காக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேரழிவு வராமல் இருக்க இந்த இரத்தத்தை கண்டு நான் கடந்து போவேன் அப்படின்னு சொல்கிறார். கவனிங்க, இஸ்ரவேல் ராஜா, எகிப்தின் ராஜா, இந்த பார்வோன் என்று சொல்லப்படுகிறவன் இஸ்ரவேல் மக்களை துன்பப்படுத்தி விட மாட்டேங்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நான் அவங்களுக்கு ஒரு பெரிய வாதையை நான் அனுப்ப போகிறேன். அந்த வாதையில் நீங்கள் தப்ப வேண்டும் என்றால் உங்களுடைய நிலைச்சட்டங்களை என்ன பண்ணுங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை பூசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அதுதான் உங்களுக்கு அடையாளம். அதுதான் உங்களை பார்த்துட்டு, அந்த வாசலில் இருக்கிற அந்த இரத்தத்தை பார்த்துட்டு நான் கடந்து போவேன். அப்போ தான் அங்கே என்ன வராது? பேரழிவு வராது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இரத்தம் யார் வீட்டிலலாம் இருக்குதோ அதை அடையாளப்படுத்தி தான் அந்த வீட்டினுடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமாம். அங்கே என்ன பேரழிவு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? புயல் வந்தால் எப்படி இருக்கும்? புயல் மழையோடு சேர்ந்து வரும். காற்று அடிச்சுட்டு போச்சுன்னா இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற அத்தனையும் ஒடிச்சு, அங்கே இருக்கிற மரங்களை ஒடித்து, போஸ்டெல்லாம் உடைத்து ஒரு பெரிய ஆபத்தை தந்து என்ன செய்யும்? அப்படியே உடைச்சி போட்டு எல்லாத்தையும் நொறுக்கி போட்டுட்டு போயிடும். இதே போல தான் இந்த வாதை அப்படிங்கிற பேரழிவு ஒருவனுடைய வாழ்க்கையில் வந்துடுச்சுன்னா அது பெரிய கஷ்டம், வேதனை, கண்ணீர். இஸ்ரவேல் மக்கள், எகிப்தில் இருக்கிற மக்களுக்கு, எகிப்தின் பார்வோனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் ஒரு பேரழிவு வருகிறது. அதிலிருந்து காக்கப்படுறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா இரத்தம். ஒரு ஆளிலே சொல்லுங்க. இன்னைக்கு இங்கே இருக்கிற என் அன்பானவர்களே, உங்களை காக்கிறதுக்கு, உங்களை பாதுகாக்கிறதுக்கு, உங்களுக்கு அழிவு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது இயேசு இரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னென்னா, இயேசுவினுடைய இரத்தத்தை விசுவாசிக்கிறது இல்லை. நாங்கள் ராவும் பகலும் ஜெபிக்கிறதுனால எங்களை காத்துட்டு இருக்கிறார் ஆண்டவர். கிரியைகளையே அவங்க எல்லாம் சார்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா, நாங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுனால காக்கப்படுறோம், நாங்கள் இரவும் பகலுமாய் ஜெபத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறதுனால நாங்கள் பாதுகாக்கப்படுறோம்.
எங்களை ஏதோ பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார், ஏதோ பிசாசு எங்களை தொட முடியாமல் இருக்குது, எங்களுடைய முழங்கால்கள் எங்களை காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் காக்கப்படுவது உங்களுடைய கிரிகளினால் அல்ல, உங்களுடைய செயலினால் அல்ல. உங்களுக்காக வாதை வராதபடிக்கு தடுக்கிறதற்காக, பேரழிவு வராமல் தடுக்கிறதற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் நிமித்தம் நீங்கள் பேரழிவு வராதபடி காக்கப்படுகிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு பேரழிவு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க? இரத்தம், இயேசுவினுடைய இரத்தம். இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பேரழிவு வராமல் இருக்கிறதுக்கு இரத்தத்தை தான் பூசியிருந்தாங்க. உள்ளே இருக்கிற ஆள் எப்படிப்பட்டவர்லாம் தெரியாது. உள்ளே இருக்கிற ஆள் எவ்வளோ மோசமானவனாக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கிற ஆள் அவன் என்ன பாவங்களை பண்ணியிருந்தாலும் சரி, இரத்தத்துக்குள்ளே வந்துட்டான்னா அவனுக்கு பாதுகாப்பு. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், இஸ்ரவேல் மக்கள் அப்படி தான். அவங்களுடைய பரிசுத்தத்தை வச்செல்லாம் அவங்க காக்கப்படல, ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால காக்கப்பட்டாங்க. ஆமென். இது பார்வோனுடைய நிழலுக்குள்ள, பார்வோனுடைய கைக்குள்ளே இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற எகிப்தின் பார்வோனுடைய ராஜாக்குள் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. அவங்க குடும்பத்தில் எல்லாராலும் எல்லா வீட்லேயும் மரணம் நடந்தது. மரணம் நடக்காத வீடே இல்லை. எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும்? ஒரு மரணம் ஒரு வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, ஒரு வீட்டில், ஒரு ஊரில், எகிப்து முழுவதும் எல்லார் வீட்லேயும் மரணம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்க பாருங்க, அங்கே எகிப்தில் தங்கியிருந்தாங்களே, ரத்தம் பூசியிருந்தாங்களே, அவங்க வீட்டில் மட்டும்தான் அழிவே கிடையாது. ஆமென். ஆகவே இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். பார்வோனுடைய குடைக்குள்ள, பார்வோனுடைய ராஜ்யத்துக்குள்ள, பார்வோனுடைய ஆளுகைக்குள்ள யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ரத்தம் பூசலை, அவங்கெல்லாம் அவங்க இஷ்டப்படியெல்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்க வீட்டிலலாம் மரணம் நடந்துச்சு. ஆனால் விசுவாசத்தினாலே பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை யாரெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்காருப்பா, நாம் நம்ம நிலைச்சட்டங்களில் மேலையும் 2 தூண்லையும் நம்ம பூசினா நம்ம காக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி விசுவாசித்தாங்களோ அவங்க வீட்டில் மரணமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம். ஆகவே இது யாரை வைத்து மையமாக வைத்து காக்கப்படுறாங்கன்னா, இரத்தத்தை வச்சு அடையாளப்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் காக்கப்பட்டார்கள். சந்தோஷப்படுறீங்களா? இப்போ நீங்களும் என்ன விசுவாசிக்கணும்னா, நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே இருக்கிறேன், இயேசு இரத்தத்தினால பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், இயேசுவின் இரத்தம் பூசப்பட்ட மனிதனாக நான் இருக்கிறேன், நான் இயேசு இரத்தம் பூசப்பட்ட சபைக்குள்ளே இருக்கிறேன், இப்படி விசுவாசிக்கணும். ஏனென்றால் அந்த இஸ்ரவேல் மக்கள் அப்படி தான் விசுவாசித்தாங்களாம். விசுவாசத்தினாலே அவர்கள் இரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே அவங்க இருந்தாங்களாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிறவர்கள் நம்முடைய கிரியைகளினால் நான் காக்கப்படுறேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக காக்கப்பட முடியாது. நான் நல்லா ஜெபிக்கிற ஆள், நான் ரொம்ப கொடுக்குற ஆள், நான் ஓடி ஓடி கூட்டத்துக்கெல்லாம் போகிற ஆள், என்னை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது தப்பு. உங்களுடைய கிரியைகளினால் நீங்கள் காக்கப்படுறதில்ல, உங்களை காப்பது இரத்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நான் காக்கப்படுறேன், இயேசுவின் நாமத்தினால நான் காக்கப்படுறேன், இயேசுங்கிற பெயரில் நான் காக்கப்படுறேன்னு நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா ஒரு நாள் கூட உங்களுக்கு எகிப்துக்கு வர பண்ணின வாதை வராது. ஆமென். பேரழிவு வராது.
சட்டுப்புட்டுன்னு பாருங்க, ஒரே நாளில் இஸ்ரவேல் அத்தனை பேருடைய குடும்பத்திலும் ஒரு பெரிய அழிவு வந்துச்சு. ஆனால் ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் அழிவே வரல. ஆமென். ஆமாம், நான் ரத்தம் பூச மாட்டேன் அப்படின்னு நீங்கள், நான் இயேசு ரத்தத்தெல்லாம் விசுவாசிக்கிறதில்ல, நான் என் ஜெபத்தை தான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் பண்ணுகிற தியாகத்தை தான் நான் விசுவாசிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாதுகாக்கவே பட முடியாது. அடையாளம் என்ன அப்படின்னா ரத்தம் தான். ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், அந்த இடத்துல பாருங்க, ஒரு ஃபைட் நடக்கு, ஒரு சண்டை நடக்கு. எப்படின்னா, பார்வோனுடைய ராஜ்யம், இன்னொன்று தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆமாம், பார்வோனுடைய ராஜ்யத்திற்குள்ள இப்போ தேவ ராஜ்யம், அதாவது இந்த உலக பிசாசினுடைய ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் எப்படி மேற்கொள்ளுகிறது என்பதை இங்கே நம்ம பார்க்க முடியுது. எப்படி பாருங்க, மோசே அவன் மோசேக்கு நல்ல தேவன் அதிகாரத்தை கொடுத்து ஆளுகையை கொடுத்து பார்வோனிடத்தில் அனுப்புகிறார். 10 அற்புதங்கள் நடக்குது. அப்படியே கம்பை கீழே போட்டால் பாம்பாக மாறுது, கோலை கொண்டு போய் தண்ணியில் அடித்தா ரத்தமாக மாறுது, கோலை கொண்டு தரையில் அடித்தா பேனா மாறுது, புழுதியெல்லாம் பேனா மாறுது. பாருங்க, இதையெல்லாம் கண்கூட பார்த்தாலும் அவங்களுடைய மந்திரவாதிகளையும் கூட்டிகிட்டு வந்து என்ன செய்கிறாரு பாருங்க, நீ பேனை கொண்டு வந்தேன்னா நானும் பேனை கொண்டு வர முடியும், நீ நதி அடிச்சனா இவங்களும் நதி அடித்து ரத்தத்தை கொண்டு வர முடியும், எப்படி காமிக்கிறான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு வரும்போது மந்திரவாதியோ பில்லி சூனியக்காரனோ விக்கிரகாராதனைக்காரனோ ஒருவனும் என்ன செய்ய முடியல, எதிர்த்து நிற்க முடியவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய ராஜ்யமும் பிசாசனுடைய ராஜ்யமும் போராடுது. ஆனால் அதில் வெற்றி பெற்றது என்ன அப்படின்னா தேவராஜ்யம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவராஜ்யம் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தான். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் அடிக்கப்பட்டதின் பலனாக தான் அந்த எகிப்து ராஜ்யத்துக்கே ஒரு முடிவு வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எகிப்தில் இருக்கிற பெரிய ராஜ்யம் அது, எகிப்து ராஜ்யம். அங்கே இருக்கிற பார்வோனுடைய அரசாங்கம் பெரிய அரசாங்கம், வல்லமையான அரசாங்கம். யாரை விடுதலை பண்ண முடிய மாட்டுக்கு? இஸ்ரவேல் 30 லட்சம் மக்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேங்குது. எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் ஆண்டவருடைய அந்த யுத்தம் எப்போ முடிஞ்சது தெரியுமா? அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அன்று யுத்தம் முடிந்தது. ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அன்னைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வோனை பார்க்கவே முடியல, பார்வோனை பார்க்க முடியல, நெருங்கவே முடியல. யுத்தம் முடிந்தது. சிலுவையில், இயேசு சிலுவையில் இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்துக்கு ஒரு முடிவை கட்டினார். ஹல்லேலூயா. உலக ராஜ்யத்திற்கும் பிசாசினுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் ஒரு ஃபைட்டில், ஒரு சண்டையில் இயேசு ஜெயித்தார். ஆமென். நீங்களும் நானும் இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு, இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதத்தை நம்ம எடுக்கணும். எதனா, சிலுவையில் இயேசு மரித்ததினால் உண்டான வெற்றியினுடைய அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தினதினுடைய பலனாய் நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிற அந்த வெற்றியை நாம் என்ன செய்யணும்? எடுத்து நாம் அதை விசுவாசித்து அதை கொண்டாட வேண்டும். அப்போ தான் நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. ஆமாம். இந்த மோசே இருக்கிறார் பாருங்க, நான் கதையாகவே அதை சொல்லிட்டு போகிறேன் பாருங்க. மோசே இருக்கிறார். மோசே முதல்ல வளர்ந்து பெரிய ஆள் ஆகும்போது தன்னுடைய சகோதரர்களை சந்திக்க போகிறேன்னு வர்றான். யாரை? இஸ்ரவேல் மக்களை, எகிப்தில் இருக்கிற அடிமையாக இருக்கிற இஸ்ரவேல் மக்களை சந்திக்கிறதுக்காக வர்றான்.
வாங்கி வர்றப்போ அங்கே 2 பேர் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டவொடனே இவன் யோசிக்கிறான், நம்ம கையினால் இவர்களை நம்ம ரட்சிக்க முடியும் என்று அவன் நம்புகிறான். ஆகவே அவங்களுக்கு ஒருத்தருக்கு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எபிரேயர் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போது அவர் சொல்கிறான், ஒருத்தர் விலைக்கு விடுறான். முத நாள் ஒரு எகிப்தியனும் எபிரேயனும் சண்டை போடுறாங்க. அப்போது அந்த எகிப்தியனை அடித்து கொண்டுட்டு அவனை புதைச்சிட்டு இந்த எபிரேயனை அனுப்பிவிடுறான். 2வது முறை பார்த்தீங்கன்னா 2 எபிரேயன் சண்டை போடுறான், இஸ்ரவேலன் சண்டை போடுறான். இவங்ககிட்ட வந்து வழக்கு பேச வரும்போது அவங்க சொல்கிறாங்க, உன்னை எங்களுக்கு யார் நியாயாதிபதியாக வச்சது, உன்னை யார் எங்களுக்கு ராஜாவாக வச்சதுன்னு சொல்லி அவன்கிட்ட சண்டை போடுறாங்க. நேற்று நீ கொன்னது போல் எங்களை நீ கொல்ல பார்க்குறியோ அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இவனுக்கு பயந்து பார்வோன் ராஜ்யத்தை விட்டே ஓடி போகிறான். அல்ல கவனிங்க, இவனுடைய எண்ணம் என்னென்னா, மோசையினுடைய எண்ணம் என்னென்னா, என் கையினால் இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், என்னை கொண்டு தான் ரட்சிப்பு இருக்குதுன்னு இவங்கெல்லாம் அறிஞ்சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவன் எண்ணிக்கிட்டு தான் இவன் ஜனங்களோடு கூட போராடுறான், ஜனங்களோடு கூட செல்கிறான். ஆனால் அது என்னதான் ஆயிடுச்சுன்னா, தன் முயற்சி, தன் கிரியைகளினால், தன்னுடைய சொந்த முயற்சியினால் அவன் செஞ்சப்போ தோல்வி அடைஞ்சிட்டான். பார்வோனை விட்டே ஓட வேண்டியது இருந்துச்சு, 40 வருஷம் ஓட வேண்டியது இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் கவனிங்க, நம்முடைய சொந்த முயற்சினால் மக்களை ரட்சிப்புகளை கொண்டு வரணும்னு நினைக்கிறது, நம்ம சொந்த முயற்சினால் நம்முடைய குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே வரணும்னு நினைக்கிறது, நம்ம தேசம் முழுவதும் சொந்த நம்மளுடைய முயற்சினால் அவங்கள நம்ம எல்லாம் நம்ம பக்கம் திருப்பணும்னு நினைக்கிறது, இது எல்லாம் ஒரு தோல்வியை கொண்டு வரும். நல்லா கவனிக்கணும். நீங்கள் நிறைய பேர் அதை தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த எழுப்புதலை கொண்டு வர வேண்டும், உலகம் முழுவதும் ரட்சிப்பு, இந்தியா முழுவதும் ரட்சிப்புக்குள்ளே வரணும் அப்படின்னு போராடி அழுது புலம்பி இன்றைக்கி இதில் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்கன்னா, மும்முரமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜெபத்தில் கொண்டு வந்துடணும்னு நான் சொல்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் சிலுவையை தூக்கி பிடியுங்கள், இயேசு இரத்தத்தை நீங்கள் சொல்லுங்கள், இயேசு இரத்தத்தை உயர்த்தி கொண்டே இருங்கள். இயேசு உங்கள் ஒவ்வொருடைய வீடுகளிலும் அவருடைய இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதை விசுவாசித்து இயேசு இரத்தத்தை பற்றி சொல்லுங்கள், இயேசு சிலுவையில் வெற்றி பெற்றதை பேசுங்கள், அதை விசுவாசியுங்கள். அப்பொழுது தேசத்துக்கு ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு சிலுவையின் மூலமாக தான் இந்த உலகத்தை ரட்சித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். இயேசு நம்ம எல்லாம் ரட்சித்தது எப்படி தான்? சிலுவையில் தான். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான், அது மூலமாக தான் ரட்சிப்பு. ஆகவே நம்ம ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சுய முயற்சி என்னைக்கும் ஃபெயிலியர் ஆயிரும். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்க. ஆபிரகாமினுடைய மனைவி சாராளுக்கு பிள்ளை இல்லை. அவள் வெயிட் பண்ணி பார்க்குறா, பிள்ளை கிடைக்கல. அவளுடைய வேலைக்காரியாகிய ஆகார ஆபிரகாமுக்கு பிள்ளை பெற்றுக்கொள்வதற்காக 2வது மனைவியாக சேர்த்து கொள்ள சொல்கிறான். ஆபிரகாம் சேர்த்து கொள்கிறான். சாராளுடைய நோக்கம் என்னென்னா, எனக்கு பிள்ளை இல்லை, அதனால் என்னுடைய அடிமை பெண்ணாகிய இவள் மூலமாவது என்னுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் ஒரு வாரிசு வர வேண்டும் என்று அவள் ஆகாரை நியமித்து கொடுக்குறான். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்னா, சாராளி நிமித்தம் உனக்கு ஒரு சந்ததி விளங்கும். ஹல்லேலூயா. சாராள்கிட்ட தான் உனக்கு பிள்ளைய கொடுக்க அப்படிங்கிறார். ஆனால் சாராள் ஆகார் நிமித்தம் எனக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு வாரிசை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆகாரை கொடுத்துட்டா. கவனிங்க, அந்த இஸ்மவேல் பிறந்தான்.
இஸ்மவேலை ஆண்டவர் சொல்கிறாரு, துஷ்ட மனிதனாக அவனை வச்சுருப்பேன், எல்லாரும் அவனை எதிர்ப்பாங்க, அவன் எல்லாரையும் எதிர்ப்பான், எல்லாரும் இவனை வெறுப்பார்கள் அப்படின்லாம் சொல்கிறார். ஆகார்கிட்ட சொல்கிறார். ஆபிரகாம் போய் அந்த இஸ்மவேலுக்காக வேண்டுகிறான். பைபிளில் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் நீ இஸ்மவேலுக்காக நீ வேண்டிக் கொண்டது நிமித்தம் நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேங்கிறார். ஆபிரகாம் இஸ்மவேல் மேலே பாசம் வச்சு என்ன பண்ணிட்டாரு, ஜெபம் பண்ணிட்டார். இந்த ஜெபத்தை கேட்டது நிமித்தம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ இஸ்மவேலை ஜெபித்த ஜெபத்தை நான் கேட்டேன், இது நிமித்தம் அவனை நான் பழுகி பெருக பண்ணி அவனை பெரிய ராஜாவாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன், இன்னும் பாருங்கள் 12 கோத்திரங்களை நாங்கள் உண்டாக்குவேன்னு சொல்கிறார். கவனிங்க, 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஒரு அழலையா சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் சும்மா இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. சாராள் தான் தப்பு பண்ணா. இந்த சாராள் தப்பு பண்ணி ஒரு இஸ்மவேலை பேரை வச்சு இஸ்மவேலை ஃபூன் ஊதி பெருக பண்ணுறது ஆபிரகாம். பாருங்கள், அது என்னாச்சு வாழ்க்கையில். மாமிசத்தில் என்னைக்கு நம்ம முயற்சி பண்ணி மாமிசத்தில் ஒரு காரியத்துக்காக நம்ம போராடுறோமோ அது கடைசியில் நமக்கே வினையாக மாறுது. பாருங்கள், வாக்குத்தத்த சந்ததி கிடையாது. இஸ்மவேல் அடிமையின் பிள்ளையின் இடத்துலேருந்து வந்தவன். ஆனால் இப்போ இவன் ஜெபம் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டார். நீங்கள் நிறைய நேரம் சில தீயை பற்ற வைக்கிறதுக்கு சில நேரம் என்ன பண்ணுறோம், தண்ணியை ஊற்றியே பற்ற வச்சுருவோம் போல இருக்குது. அணைக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவோம், எழுப்பி விட்ருவோம். ஆமாம். ஆகவே கவனிங்க, ஒரு மாமிசத்தில் நம்ம எழுப்புகிற சில காரியங்கள், சாராளாக இருக்கட்டும், மோசையாக இருக்கட்டும், நான் ரட்சிப்பை கொண்டு வருவேன், என் மூலமாக இவங்க ரட்சிக்கப்படுவாங்க, என் மூலமாக ஒரு ரட்சிப்பு உண்டாகும்னு இவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொல்லி யார் மோசே முயற்சி பண்ணால் 40 வருஷம் ஓடி ஒளிச்சு கிடந்தான். அவர் ஓடி ஒளிஞ்சு கிடக்கிறார். இப்போ பாருங்கள், சாராளும் ஆபிரகாமையும் பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய வினையாகவே இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அது உலகத்தில் பெரிய சமாதானம் இல்லாத ஒரு நிலையாக இருக்குது. அப்போது கவனிப்போம், நம்ம வாழ்க்கையில் நம்ம மாமிசத்தில் செய்கிற காரியத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு சிலுவையை உயர்த்துகிற, சிலுவையில் சிந்தின இரத்தத்தை உயர்த்துகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால், நம்முடைய குடும்பமானாலும் சரி, நம்மை சுற்றில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேசமானாலும் சரி, அங்கே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். யாரெல்லாம் கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், பெரிய விடுதலை. நியாயத்தீர்ப்பு எங்கே வருது பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், பஸ்கா ஆட்டுக்குட்டியை நீங்கள் அடிக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறார் பாருங்க. யாத்திராகம புஸ்தகத்தில் பாருங்க, பாருங்க 11வது வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறையிலே கச்சையை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும்
உங்கள் கைகளில் தடியை பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். இது கர்த்தருடைய பஸ்கா. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நான் வாசித்திருக்கிறேன். இது கர்த்தருடைய பஸ்கா. அடுத்த வசனத்தை பாருங்க. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணுவேன். எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அந்த பஸ்கா தான் என்ன கொண்டு வருதுன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்தில் இருக்கிற மக்களுக்குமான வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, ஒரு நியாய தீர்ப்பு அங்கே வருகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே பாருங்க, தேசத்தில் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு, ஒரு பெரிய நியாய தீர்ப்பு. பிசாசுக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார், பிசாசை ஜெயித்தார். பிசாசுக்கு ஒரு நாளும் ஜெயம் என்று ஒன்று இல்லாதபடிக்கு முழுமையாக இயேசு வெற்றி பெற்றார். ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் பார்வோன் வாளாட்ட முடியாது. இதுக்கப்புறம் ஒரு பெரிய மரணம் வந்துச்சு, அங்கே ஒரு பெரிய அழுகையின் சத்தம், ஒரு பெரிய பேர் அழிவு. ஆகவே பார்வோன் வாயை மூடிட்டான். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்கிறான். நான் சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே, இயேசு இந்த உலகத்தில் இயேசு வந்தப்போ அவர் சிலுவையில் ஒரு பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். அவர் அடித்து அவரை கொன்னுட்டோம்னு நினச்சாங்க. ஆனால் இயேசு சிலுவையிலே ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தார். ஆமென். பிசாசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார். அவன் இனி ஒருபோதும் வெற்றி பெற முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை அவனுக்கு கொடுத்து இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்மளுடைய ஜெயத்திற்கும் வெற்றிக்கும் காரணர் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. அவரை தான் நம்ம மேன்மைப்படுத்தணும் பாருங்க, அவரை தான் உயர்த்தணும் பாருங்க. நம்மளை உயர்த்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வெற்றி பார்க்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய தோல்வியை தான் பார்ப்போம். நான் சொன்னேன்ல, மோசே தான் கையை கொண்டு என்னது ரட்சிப்பை இந்த மக்களுக்கு கொண்டு வந்துடலான்னு நினச்சான். நடந்துச்சா? நடக்கலை. ஏன்னா ரட்சிப்பு யார் வழியாக வரணும்னு இருக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரணும்னு இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு யார் வழியா? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக வரணும்னு இருக்கு, தான் கையால் அல்ல. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், சபையில் ஒரு ஆசீர்வாதம், தேசத்தில் ஒரு ஆசீர்வாதம் யார் மூலமாக தான் வரணும்னு இருக்குதுன்னா அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த அந்த பலியின் நிமித்தம் வர வேண்டும் என்று கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அது மூலமாக தான் ரட்சிப்பு வரும், அது மூலமாக தான் வரும். அவன் நம்ம சிலுவையை உயர்த்திகிட்டே இருக்க வேண்டியதான். வீடுகளில் நம்ம இயேசு ரத்தத்தை விசுவாசமாக பயன்படுத்த வேண்டியதான். ஆமென். உங்கள் மேலே சத்துரு கை வைக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்மெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா, இயேசு ரத்தத்தை பேசிக்கிட்டே இருந்தோம்னா, உயர்த்திக்கிட்டே இருந்தோம்னா, இந்த உலகத்தில் நியாயத்தீர்ப்பு உண்டாகும். எதுக்கு? பிசாசினுடைய கிரியைகளுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகும். ஆமென். இயேசு சிலுவையில் அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்டார். ஆமாம். இன்றைக்கி மனிதர்கள் ஒவ்வொருவரும் பிசாசினுடைய கிரியைகளை வேலை செய்ய தூண்டிக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டும் அதுக்காக உழைச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் வைக்கிறாருன்னா எதில்? சிலுவையில் தான். ஆமென். நம்ம சரீரத்தில், நம்முடைய குடும்பத்தில் நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவது எப்படின்னா சிலுவையில் தான். ஹல்லேலூயா. ஆகவே தான் சிலுவையை நம்ம உயர்த்துகிறோம்.
சிலுவையில் ஏன் வல்லமை இருக்குது? இயேசு சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். அவருடைய சொந்த பரிசுத்த இரத்தத்தை அவர் சிந்தினார். அதனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த இரத்தத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசுவின் இரத்தம் எப்படிப்பட்ட இரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு என்றால், எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்கள். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் என்னதான்? பேசுகிற இரத்தமா. 12:24, எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையை பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கும் தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் என்ன செஞ்சிருக்கீங்களா? வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். பாருங்க, ஆபேலுங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆதாமினுடைய மகன். அவன் வந்து அவனுடைய சகோதரன் காயினால் கொல்லப்பட்டான். அப்படி கொல்லப்பட்ட அந்த இரத்தம் பேசித்தான். அப்போ எல்லாருடைய இரத்தமும் பேசும். ஆமென். இரத்தத்துக்கு என்னது இருக்குது? பேசுகிற தன்மை இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தில் தான் உயிர் இருக்குது, அதனால் அது பேசும். அப்போது இந்த இரத்தம், யாருடைய இரத்தமெல்லாம் இந்த பூமியில் சிந்தப்படுதோ அதெல்லாம் பேசும். அது நல்லவனோ கெட்டவனோ எல்லாருடைய இரத்தத்தையும் பேசக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது, வாய்ப்பு அதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறார். நீங்கள் பாருங்கள், ஆபேலினுடைய இரத்தம் எப்போதும் என் சகோதரனை எப்போ பழி வாங்குவீர், என்னை கொன்னுட்டானே அவனை எப்போ நீர் கொள்ளுவீர், எப்போ பழி வாங்குவீர், அவனுக்கு எப்போ தண்டனை கிடைக்கும், அதுக்கான நியாய தீர்ப்பு எப்போ கிடைக்கும் என்று இது எப்போதும் ஆபேலினுடைய இரத்தம் பேசிக்கிட்டே இருக்குதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் அப்படி இல்லையா. யாரெல்லாம் அவரை அடித்தாங்களோ, யாரெல்லாம் அவரை அவமதித்தார்களோ, சிலுவையில் அவரை குத்தினார்களோ, அவமானப்படுத்தினார்களோ, நியாய தீர்ப்பு கொடுத்தார்களோ, மற்றும் நாம பாவம் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டதினால பாருங்கள், எல்லாருடைய பாவங்களையும் ஒட்டுமொத்தமாக அவர் சுமந்து அடிக்கப்பட்ட போதிலும் அவருடைய இரத்தம் மட்டும் எப்படி பேசுதான்? ஆண்டவரே, இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும், இவர்களுக்கு நன்மை அருளும், இவர்கள் நன்மையானதை அனுபவிக்கட்டும் என்று சொல்லி ஓயாமல் மன்னிக்கும்படிக்கு நம்ம இயேசுவின் இரத்தம் மட்டும் நன்மையை பேசிக்கொண்டே இருக்கிறதாம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு இந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்காக எனக்காக இயேசு இரத்தம் எப்போது என்னதை பேசிகிட்டு இருக்கிறது? நன்மையை பேசுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். இயேசு இரத்தத்தை நம்ம ரொம்ப கனப்படுத்தணும், சிந்தையில் எப்போதும் வச்சுருக்கணும். இயேசு இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு, நம்ம சிந்தைக்கு பாதுகாப்பு. கெட்ட எண்ணங்கள், பாவ எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள், சிந்தையில் வர்றவைகள் என்னென்ன மோசமானதெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம சிந்தையிலிருந்து மாற்றுவதற்கு, பாதுகாப்பதற்கு இயேசு இரத்தம் ஒரு நல்ல இரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தான் நம்ம எல்லாரும் எங்கே வந்திருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம நன்மையை பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், நான் இயேசுவின் இரத்தத்தின் இடத்துக்கு வந்திருக்கிறேன். சொல்லுங்கள், நான் இயேசுவின் இரத்தத்தின் இடத்துக்கு வந்திருக்கிறேன். நன்மையை பேசுகிற இரத்தத்தின் இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா.
ஆமாம், நமக்காக எப்போதும் என்ன செஞ்சிட்ருக்கு? நன்மையை பேசி கொண்டிருக்கிறது. இன்னொன்று சொல்லட்டுமா? இன்னொரு வசனத்தை கூட பாருங்கள். எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரத்தில் பாருங்கள். 19வது வசனம். சகோதரரே, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். பாருங்க, எப்படியா? இயேசுவானவர் தமது மாமிசத்தின் திரையின் வழியாய் ஒரு புதியதும் ஜீவனுமான வழியை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாராம்? உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த பாதையை பார்ப்பீங்களா? இந்த பாதையை பார்க்கணும். பாருங்க, ஒரு புதிய வழியை நமக்கு, புதிய மார்க்கத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறாராம். இதை நிறைய பேர் பார்க்கறதில்ல. பழைய அந்த நியாயப்பிரமாண மார்க்கத்தை தான் பார்க்கறது. நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்குது? நியாயப்பிரமாணத்தில் மோசே என்ன சொன்னார்? இதே தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், இயேசு ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார், புதிய வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். சந்தோஷப்படுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த வழியில் போகிறதுக்கு பாருங்கள், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு யாருடைய ரத்தம் நமக்கு தைரியத்தை தருதான்? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்கு தைரியத்தை உண்டாக்குகிறது. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய மார்க்கத்தின் வழியாக போனால் நமக்கு தைரியம் இருக்கிறது. ஆமென். ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி அந்த நியாயப்பிரமாண வழியிலலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு உங்களுக்கு தைரியமே இருக்காது. ஏன்னா அது எப்போதும் உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். நான் சரியில்லை, நீ இன்னும் பாவத்தில் தான் இருக்கிற, இன்னும் நீ குறை உள்ளவனாக இருக்க அப்படின்னு சொல்லி இது ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் இயேசு ரத்தம் அப்படி கிடையாது. இயேசுவின் ரத்தம் உனக்கு ஒரு புது மார்க்கத்தை கொண்டு வந்திருக்குது, புதிய வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது. அந்த வழியாக போனால் நமக்கு தைரியம் உண்டு. ஏனென்றால் நமக்காக அந்த இரத்தம் நம்ம மேலே எப்போதும் நன்மையை பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? நம்முடைய இயேசு இரத்தம் தான் நமக்கு என்ன செய்யுது? தைரியத்தை கொடுக்குது. நம்மளுடைய பரிசுத்தம் அல்ல, நம்மளுடைய நீதி அல்ல, நம்மளுடைய திறமை அல்ல. நாம் இதெல்லாம் செய்யணும். நான் அதாவது ஜெபிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல, நீங்கள் ஆண்டவருக்காக உழைக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல, நீங்கள் நல்ல ஊழியம் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நான் இதை வைத்துத்தான் நான் நீதியாக காண்பிக்கிறேன், இதுதான் என்னுடைய நீதி அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட போகணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அதுதான் தப்பு. ஹல்லேலூயா. நான் நல்லா இருக்கிறதுனால நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன்னு நினைக்கிறது தப்பு. நீங்கள் நல்லா இருக்கிறதுனால போகிறது முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் இயேசு ரத்தம் தான் உங்களை தகுதிப்படுத்தும். இயேசு ரத்தம் தான் உங்களுக்கு தைரியம். இந்த இயேசு ரத்தம் எனக்குள்ள இருக்கிறதுனால என்னுடைய அனைத்தையும் இயேசு ரத்தம் பரிசுத்தமாக்கி இருக்கிறதுக்கு, எனக்கு நீதி ஆக்கி இருக்கிறது. நான் இப்போ தேவனுடைய நீதியினால் பரிசுத்தமாக இருக்கிறேன், தேவனுடைய இரத்தத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவின் இரத்தத்தினால அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறேன் என்று விசுவாசிக்கும் போது உங்களுக்கு தைரியம் வருகிறது. ஆமென். இதை தான் நீங்கள் இப்போ விசுவாசிக்கணும். பாருங்கள், எனக்கு இயேசு இரத்தம் என்னை முழுவதும் மறைக்கிறது, இயேசுவின் இரத்தம் எனக்கு தைரியத்தை தருகிறது, இயேசுவின் இரத்தத்தினால நான் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. கொலோசியர் நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பார்ப்போம். அங்கே சொல்லுகிறத நீங்கள் கவனியுங்கள். ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அவருடைய இரத்தத்தினாலே, சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே, பாருங்கள் 20வது வசனம், 18 அல்ல 20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும்
அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால நமக்கும் பிதாவுக்கும் ஒப்புரவாகுதல் உண்டாயிற்று. தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரே ஆவியினாலே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எபேசியர் நிருபத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்கும்போது இயேசு ரத்தம்தான் எனக்கு தைரியமாக தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கு. என் நீதியின் கிரியைகள் அல்ல, என் சொந்த முயற்சி அல்ல, என் சொந்த பிரயாசம் அல்ல, என்னுடைய சொந்த பரிசுத்தம் அல்ல. இதெல்லாம் நீங்கள் இயேசுவின் இரத்தத்தை கொண்டு தான் நீங்கள் விசுவாசிக்கணும். இயேசு தான் எனக்கு பரிசுத்தம், இயேசு தான் எனக்கு நீதி, இயேசு தான் எனக்கு ஞானம். இப்படி நம்ம விசுவாசிக்கும் போது அருமையானவர்களே, இயேசு ரத்தம் நமக்கு தைரியத்தை தருகிறது. சந்தோஷப்படுறீங்களா? சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எனக்கு தைரியத்தை தருகிறது. பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை தருகிறது. பிதாவோடு ஒப்புரவாக்குதல் எனக்கு உண்டாக்கி இருக்கிறது. எனக்காக இயேசுவின் ரத்தம் நன்மையை பேசுகிறது. ஹல்லேலூயா. இந்த இரத்தத்துக்குள்ளே நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் அருமையானவர்களே நமக்கு வெற்றியை தருகிறது, நமக்கான பாதுகாப்பை தருகிறது. இந்த உலகத்தில் நடக்கிற தீங்குகளுக்கு, பொல்லாப்புக்கு விலக்கி நம்மளை காக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமாம், இதுதான் உண்மை. நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளணும். இயேசு ரத்தத்தினால நான் வாழ்கிறேன். இயேசு ரத்தத்துக்குள்ளே நான் வாழ்கிறதுனால எனக்கு இந்த வியாதி, இந்த உலகத்திலிருந்து வருகிற நியாயத்தீர்ப்புகள், இந்த உலகத்தில் நடக்கிற பயங்கர பேரழிவுகளுக்கு தேவன் என்னை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரே ஒரு காரணம், இயேசு ரத்தத்தின் மேலே உள்ள விசுவாசம். இஸ்ரவேல் மக்களுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மேலே அந்த இரத்தத்தின் மேலே விசுவாசம். நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேலே உள்ள விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இதை விசுவாசியுங்கள். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவின் இரத்தத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இரத்தம் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு தந்திருக்கிறது. உங்களுடைய பரிசுத்தத்தை அங்கே பார்க்கவில்லை, இயேசு இரத்தம் அங்கே பார்க்கப்படுகிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டியை பூசப்பட்ட வீட்டில் அந்த இரத்தம் பூசப்பட்ட வீட்டை அழிவிலிருந்து அவங்க காக்கப்படுறாங்க. இந்த வீட்டிற்கு அடையாளம், அங்கே இருக்கிறவங்களுக்கு அடையாளம் அந்த இரத்தம். அங்கே எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் இந்த இரத்தம் தான் அடையாளம். நீங்கள் பார்க்கறதுக்காக அல்ல, தேவன் அதை பார்த்து கடந்து போவார். நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் இரத்தத்தை பார்க்கணுன்னு பூசுறதில்ல, உலக மக்கள் இரத்தத்தை பார்க்கணுன்னு பூசுறதில்ல, தேவன் இதை பார்க்கணுன்னு நம்ம பூசுகிறோம். இந்த இரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று தேவன் பார்க்கணும். சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறேன் என்று தேவன் பார்க்கிறார். நீங்கள் வீட்டில் நிலைச்சட்டத்தில் நீங்கள் பூசும்போது என்ன அர்த்தம்னா, நான் இந்த இரத்தத்தை விசுவாசிக்கிறேன், இந்த இரத்தத்தினால நான் அழிவிலிருந்து தப்ப போகிறேன், இந்த இரத்தம் என்னுடைய அழிவிலிருந்து என்னை காக்கிறது, மரணத்திலிருந்து காக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறதை தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு தேவன் உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார்.
இயேசுவின் இரத்தத்தின் மேலே இருக்கிற விசுவாசம் இந்த உலக அழிவிலிருந்து உங்களை காக்கிறது. இந்த உலகத்திலிருந்து வருகிற பயங்கர அழிவிலிருந்து நீங்கள் காக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.